Hi friends, வணக்கம். Welcome to our channel. இன்னும் 1 வீக்ல அமேசானோட கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலும் ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் சேலும் ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டேஸில் என்னென்னலாம் நமக்கு ஆஃபர்ஸ் கிடைக்குது, அவங்க என்னென்ன டீல்ஸ் எல்லாம் இது வரைக்கும் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதை தவிர என்னென்ன பேங்க் ஆஃபர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும், அதை தவிர இஎம்ஐ பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு என்னென்ன இருக்குது இந்த பிக் பில்லியன் சேலில், அதுக்கப்புறம் ப்ரீ புக்கிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை பற்றியும் டீட்டெயிலாக இதில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயர்லி ஒன்ஸ் தான் இந்த பிக் பில்லியன் சேல் நடக்கும். எப்போவுமே இந்த தீபாவளி, நவராத்திரி இந்த டைமில் தான் அவங்க சேல் ஆரம்பிப்பாங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டேஸ் வந்து இந்த வருஷம் 16th அக்டோபர்லேருந்து 21st அக்டோபர் வரைக்கும் நடக்க போகுது. டோட்டலாக 6 டேஸ்க்கு இந்த சேல் நடக்குது. இதுவே ப்ளஸ் மெம்பர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 15th அக்டோபர் 12 PM ஆரம்பிச்சிடுது. லைக் 1 டே பிஃபோராகவே ஆரம்பிச்சிடும். நான் ஏற்கனவே ஃப்ளிப்கார்ட்டோட ப்ளஸ் மெம்பர்ஸை பற்றியும், அதை தவிர அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் சேலில் எப்படிலாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணுங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை ஐக்கன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தரேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேங்க் ஆஃபர்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த தடவை ஃப்ளிப்கார்ட்டில் எஸ்பிஐ டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டுக்கு 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் தரதா சொல்லியிருக்காங்க. அதை தவிர பேடிஎம் வழியாக நம்ம பண்ணோன்னா கேஷ்பேக் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் எவ்வளோ பர்சன்டேஜ்னு டிஸ்க்ளோஸ் பண்ணலை. இந்த சேலில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ப்ரீ புக்கிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். ப்ரீ புக்கிங்னா நம்ம முன்னாடியே எந்த பொருள் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி ₹1 பே பண்ணி அதை புக் பண்ணி வச்சுக்கலாம். சேல் நடக்கிற டைமில் நம்மளுக்கு ப்ரையாரிட்டியாக அது கண்டிப்பாகவே நமக்கு கிடச்சிடும். 11th அக்டோபர்லேருந்து 14th அக்டோபர் வரைக்கும் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். ப்ரீ புக்கிங் எப்படி பண்ணுறதுன்னா 11th 14th அக்டோபர் வரைக்கும் ஃப்ளிப்கார்ட்டோட ஹோம் பேஜ்குள்ளே போனீங்கன்னா அங்கே வந்து ப்ரீ புக் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அங்கே வந்து எல்லா டீல்ஸு எல்லா ஐட்டம்ஸுமே டிஸ்பிளே ஆகும். அதில் உங்களுக்கு எந்த ஐட்டம் வேணுமோ அதை கிளிக் பண்ணி ₹1 பே பண்ணி ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 10 ஐட்டம்ஸ் வேணும்னா ₹10 பே பண்ணி ப்ரீ புக் பண்ணிக்கணும். இப்படி ப்ரீ புக் பண்ணுறதுனால சேல் நடக்கிற டைமில் நமக்கு எந்த ஐட்டம்ஸும் மிஸ் ஆகாமல் கரெக்டாக வாங்கிக்கலாம். நிறைய ஐட்டம்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடும். அந்த மாதிரி டைமில் வந்து இவங்களுக்கு ப்ரையாரிட்டியாக வந்து கிடைக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. நார்மல் கஸ்டமராக இருந்தால் இந்த ப்ரீ புக் பண்ண ஐட்டமோட மீதி அமௌண்ட் இருக்கு இல்லையா, ₹1 தான் நம்ம பே பண்ணியிருப்போம். ₹500 ஐட்டம்னா மீதி ₹499 நம்ம 16th அக்டோபர் அன்றைக்கி லாகின் பண்ணி பேலன்ஸை பே பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுவே ப்ளஸ் மெம்பர்ஸாக இருந்தால் 15th அக்டோபர் 12 PM 16th அக்டோபர் 11:59 PM வரைக்கும் பேலன்ஸை பே பண்ணிவிட்டு அவங்களும் அவங்க ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ப்ரீ புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா ₹1 மட்டும் முன்னாடியே நம்ம பே பண்ணியிருக்கணும். பேலன்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கார்ட்லேயோ கேஷ் ஆன் டெலிவரியோ பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வேளை உங்களோட ஆர்டரை நீங்கள் கேன்சல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரீ புக்கிங் ஆர்டரை ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கலாம். நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ₹1 வந்து திரும்ப வந்துடும் அக்கௌண்ட்டுக்கு. இதுவே உங்களுக்கு ஆர்டர் டெலிவர் ஆனதுக்கு அப்புறம் கூட நீங்கள் இந்த ப்ரீ புக்கிங் ஆர்டரை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படி கேன்சல் பண்ணாலும் ₹1 சேர்த்து நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இப்போ ஒரு வேளை நீங்கள் ஒரு ஐட்டமை ப்ரீ புக் பண்ணிட்டீங்க, ஆனால் 16th அக்டோபர் அன்றைக்கி பேலன்ஸை நீங்கள் பே பண்ணலை அப்படின்னாலும் உங்கள் ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காகவே கேன்சல் ஆகிடும். ஸோ அப்படி கேன்சல் ஆச்சுன்னா ₹1 வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாகவே வந்துடும். இந்த ப்ரீ புக்கிங் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. என்னென்னா அவங்களுக்கு பேங்க் ஆஃபர்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ எஸ்பிஐ கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு வச்சு பண்ணோன்னா 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வரும் நார்மல் சேலில் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப. ஆனால் இந்த மாதிரி ப்ரீ புக் பண்ணால் அது கிடையாது. அதை தவிர சூப்பர் காயின்ஸுன்னு நமக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ளிப்கார்ட்டில். அதை வந்து யூஸ் பண்ணி இந்த ப்ரீ புக்கிங் ஆர்டர் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் எப்பவும் போல் ₹100க்கு 2 சூப்பர் காயினுங்கிற மாதிரி நார்மல் கஸ்டமருக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இதுவே ப்ளஸ் மெம்பர்ஸாக இருந்தால் ₹100க்கு 4 சூப்பர் காயினுங்கிற மாதிரி கெயின் ஆகிட்டு இருக்கும். ஆனால் அதை யூஸ் பண்ண முடியாது இந்த ப்ரீ புக்கிங் ஆர்டருக்கு. அதை தவிர எக்ஸ்ட்ராவாக உங்கள்கிட்ட ஏதாவது கூப்பன் இருந்ததுன்னா அதை எதுவுமே ரிடீம் பண்ண முடியாது இந்த ப்ரீ புக்கிங் ஆர்டருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜ் வந்து லெஸ் தேன் ₹500க்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாகவே உண்டு நார்மல் டெலிவரி சார்ஜஸ்.
applicable for pre-booking orders. Next EMI offers பற்றி பார்க்கலாம். EMIனா நம்மளால் ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸை ஃபுல்லாக கொடுத்து வாங்க முடியலன்னா நம்ம மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸாக அதை கட்டிக்கலாம். இந்த சேலில் நோ காஸ்ட் EMI வந்து ஒரு சில பேங்க்ஸ் கொடுக்கறதா டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சில பேங்க்ஸ் வந்து SBI, ICICI, HDFC, அது தவிர பஜாஜ் ஃபின்சர்வும் கொடுக்குறாங்க. அது தவிர ஃப்ளிப்கார்ட்டோட ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு இருந்ததுனாலும் நோ காஸ்ட் EMI நமக்கு கிடைக்கும். நோ காஸ்ட் EMIனா ப்ராடக்டோட ப்ரைஸை தவிர நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த சார்ஜஸும் கொடுக்க வேண்டாம் பேங்க்குக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து 500 rupeesனா நம்ம 500 rupees அட் அ ஸ்ட்ரெச்சில் கொடுக்காம 5 மாதத்துக்கு மாதம் 100 ரூபாய்ங்கிற மேனிக்கு நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இதை தவிர எந்த சார்ஜஸும் கிடையாது. அதாவது ப்ராடக்டோட ப்ரைஸ் 500னா 500 rupees தான் நமக்கு வந்து டோட்டலாகவும் ஆகும் இந்த இன்ஸ்டால்மெண்ட்ஸ் சேர்த்து. நெக்ஸ்ட்டு கிரேசி டீல்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த சேல் டைமில் டெய்லியுமே 12 AM, 8 AM, அதுக்கப்புறம் 4 PM இந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டீல்ஸ் வந்து பயங்கர க்ரேஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S20+ அப்படிங்கிற மொபைல் வந்து 83,000 அதோட MRP. இப்போ சேல் ரேட் பார்த்தீங்கன்னா 78,000 76,000 இருக்குது. அது இந்த கிரேசி டீல் டைமிங்கில் 49,999 rupeesக்கு வரப்போகுதா. அதை தவிர ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு ஃபுல் அமௌண்ட்டை டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் சில ஏரியாவில் வந்து இன்டு மார்க் போட்டு டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ கிரேசி டீல்ஸில் கண்டிப்பாகவே டீல்ஸ் வந்து ரொம்ப க்ரேஸியாக இருக்க போகுது. கண்டிப்பாக இந்த டைமிங்காக வெயிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பிக் பில்லியன் டேஸில் பார்த்தீங்கன்னா 20% இப்போ இருக்கிற ரேட்டை விட கம்மியாக இருக்குங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மொபைல் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் அதுக்கு மட்டும் கிடையாதுங்க. கிளாதிங், பியூட்டி ப்ராடக்ட்ஸ், ஹோம் டெக்கார் ப்ராடக்ட்ஸ், அதை தவிர கிராசரி ஐட்டம்ஸுக்கு கூட ஆஃபர்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கிரேசி டீல்ஸ் மாதிரி ரஷ் ஹவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெறும் 2 hours மட்டும்தான் டெய்லி 12 AMலேருந்து 2 AM மிட் நைட்டுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஏதானும் பொருள் தேவைன்னா அந்த டைமில் சர்ச் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஆஃபரோடு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் சேர், அது தவிர வைல்ட்கிராஃப்ட் பிராண்டுக்கெலாம் வந்து 65% ஆஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிங்கிள் டோர் ரெஃப்ரிஜிரேட்டருக்கெலாம் பார்த்தீங்கன்னா 55% ஆஃபர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளாஷ் சேல்னு பார்த்தீங்கன்னா 1 hour ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். புது புது டீல்ஸ் எல்லாம் ஹவர்லி டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது 1 hourக்கு மட்டும் அந்த டீல்ஸ் எல்லாம் இருக்கும். திரும்ப நெக்ஸ்ட் ஹவர் பார்த்தீங்கன்னா வேறு டீல்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ ஃப்ளாஷ் சேலில் நீங்கள் எதிர்பார்க்குற ஐட்டம்ஸ் இருந்ததுன்னா உடனேவே ஆர்டர் பண்ணிவிடுங்க. இல்லாட்டினா நெக்ஸ்ட் ஹவரில் பார்த்தீங்கன்னா அது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிற சான்சஸ் ஜாஸ்தி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் வீணாக போயிருந்தால் கூட இந்த பிக் பில்லியன் சேலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த பிக் பில்லியன் சேலில் உண்மையாகவே நிறைய மொபைலுக்கு ஆஃபர் தந்திருக்காங்க. இப்போ வந்து ஒரு சில மொபைலோட ரேட்டை டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன மொபைல்னு பார்க்கலாம். Realme C11 இதோட இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,499. அப்புறம் சேல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,499. கிட்டத்தட்ட 1,000 rupees ஆஃபில் கிடைக்குது. அதை தவிர Realme 7 இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,999. 2,000 rupees கம்மியாக விற்க போகிறாங்க. இந்த சேல் டைமில் 14,999க்கு விற்கிறாங்களாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட சாம்சங் கேலக்ஸி S20+. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 77,999க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. ஆனால் இந்த சேல் டைமில் பார்த்தீங்கன்னா 49,999 rupeesக்கு சேல் பண்ண போகிறாங்க. 50,000க்கு சேல் பண்ணுறாங்க. பயங்கரமான ப்ரைஸ் ட்ராப்பு. அடுத்தது எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த போக்கோ M2 Pro இதோட இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,999. இந்த சேல் டைமில் பார்த்தீங்கன்னா 12,999க்கு விற்கிறாங்களாம். இதுலேயும் 2,000 rupees ஆஃபில் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ரியல்மியோட C15 அது பார்த்தீங்கன்னா 10,999 rupeesக்கு இப்போ சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இதுவே ஆஃபர் டைமில் பார்த்தீங்கன்னா 8,499க்கு சேல் பண்ண போகிறாங்களாம். நெக்ஸ்ட்டு சாம்சங்கோட A சீரீஸில் வந்திருக்கிற A50s இது பார்த்தீங்கன்னா 18,570 rupees. இப்போ சேலில் பார்க்குறீங்கன்னா 13,999 rupeesக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கிற மொபைல்ஸோட ரேட் மட்டும்தான். இன்னுமே நிறைய மொபைல்ஸுக்கு நிறைய ஆஃபர் தர போகிறாங்க. ஸோ மொபைல்ஸ் வாங்கணுன்னா இதுதான் கரெக்ட் டைம். கண்டிப்பாகவே இந்த ஆஃபர்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு வாங்கிக்கோங்க. இந்த பிக் பில்லியன் சேலில் மொபைல்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ஐட்டம்ஸ்க்குமே ஆஃபர் கிடைக்க போகுது. டிவி, அதை தவிர எல்லா எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்க்கும், எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ், அதை தவிர சின்ன சின்ன டாய்ஸ், பசங்க விளையாடுற டாய்ஸ்லேருந்து, ஃபுட் ஐட்டம்ஸ்லேருந்து, பேபி கேர் ஐட்டம்ஸ்க்கு கூட நிறைய ஆஃபர்ஸ் இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. டயப்பர்ஸ்லாம் பயங்கர விலையாக இருக்கும். மேபி இந்த டைமில் நிறையவே ப்ரைஸ் ட்ராப் ஆகலாம். இந்த டைமில் க்ளைம் பண்ணிக்கோங்க.
ஸோ அதை தவிர ஹோம் அண்ட் கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இல்லையா, பாத்திரங்கள், அதை தவிர ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கெல்லாமும் நிறையவே ப்ரைஸ் ட்ராப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தவிர மெயினான ஐட்டம் கிளாத்திங். ஏன்னா இப்போ தீபாவளி நவராத்திரி டைம்லாம் வரப்போகிறதுனால எல்லாருமே ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ இந்த டைமில் கிளாத்திங் இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறையவே ப்ரைஸ் ட்ராப் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் சேலை பற்றின ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓவரால் ஐடியா, கிரேசி ஹவர்ஸ்னா என்ன, ப்ரீ புக்கிங்னா என்ன, இதை பற்றிலாம் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது எந்த விதமான ஸ்பான்சர் வீடியோவும் கிடையாது. அமேசானோட கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலை பற்றின டீட்டெயிலான வீடியோ சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சேல் டைமில் என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணணுங்கிறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஹாப்பி ஷாப்பிங். பை.